இங்க என்ன வேலையை வந்திருக்கீங்க எல்லாரும்? பத்திரப்பதிவு தானே எல்லாருமே? யாரா ஏதாவது உங்ககிட்ட காசு எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டாங்களா? கேட்கலையா? நீங்க ஏதாவது ஐயா நீங்க நீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. தெரியுமா? எதுவும் ஒண்ணும் இல்லையா? நல்லா ஷோரா தெரியுமா? டாக்குமெண்ட் ரேட்ல ஏதாவது கேட்டாங்களா உங்களை? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். கடந்த காலங்கள்லையும் பொதுமக்கள் சொன்னது, இப்போ நாங்கள் பத்திரப்பதிவுக்காக வந்தால் அதிகாரிகள் சில பேர் வந்து லஞ்சம் கேட்பாங்க, எங்கள் கோப்புகள் எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்க, என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வருது, என்ன மாதிரியான சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம்? இல்லை, இப்போ தான் பொதுமக்கள்கிட்ட இப்போ கேட்டேன், நான் உங்கள் முன்னாடி தான் கேட்டேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜனங்க வந்து எதுவும் சொல்லலை இது வரைக்கும். டைரக்ட் கம்ப்ளைண்ட் நான் வந்த ஆய்வில் எதுவும் சொல்லலை. ஆனால் டாக்குமெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு 10 டாக்குமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம்லேயே வச்சிருக்காரு சப் ரெஜிஸ்டர். அதை நான் இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். அதில் ஏதாவது முறைகேடு இருந்ததுன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் அதை எடுப்பேன் கண்டிப்பாக. பட் மக்கள் எதுவும் சொல்லலை இது வரைக்கும். என்கிட்ட வந்து நான் ஆய்வு போகும்போது மக்கள் வந்து டைரெக்டாக என்கிட்ட எதுவும் சொல்லலை. மற்றது எனக்கு வேறு மற்ற கிரீவியன்ஸ் மூலமாக வரதெல்லாம் பண்ணி ஆய்வில் உட்படுத்தியிருக்கோம். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் இப்போ பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு வராங்க, இப்போ லஞ்சம் அதிகாரிகளோ இல்லை இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க கேட்டால் எப்படி தொடர்பு கொள்ளணும்? அது நாங்கள் ஆல்ரெடி நம்பர் இருக்கோமே, இது ஐஜி ஆஃபீஸ் நம்பர் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு சிஸ்டமும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10-20 நாளில் வந்து முதல்வர் கையால் வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது மூலமாக வந்து மக்கள் வந்து அவங்களோட குறைகளை தெரியப்படுத்தலாம். முக்கியமாக நான் மக்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, பத்திரப்பதிவு பொறுத்தவரை எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது வந்து உட்படுத்தினாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. மக்கள் இமீடியட்டாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா உடனே வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போவே நம்ம ஆல்ரெடி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர் ஐஜி ஆஃபீஸ்க்கு போவோம். அந்த நம்பர்ஸ் கால் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கடந்த கால ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை எதுவும் ஒரு ஃபோர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா? அதுதான், அது ஆய்வுக்கு உட்பட்டிருக்கு. செக் பண்ணிட்டு அது ஏதாவது முறைகேடு நடந்திருக்கான்னு செக் பண்ணி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்? அது வந்தால் ஈஸியாக எல்லாமே பண்ணிட்டு போகிற மாதிரியான இதுதான் பண்ணுறோம். நிறைய ப்ரெசன்ட் எல்லாம் கொண்டு வர போகிறோம். அது இன்னும் வரப்போகிற நாட்களில் நாங்கள் அறிவிக்க போகிறோம். மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தால் இந்த கூட்டமாக நின்று அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இன்னும் இல்லாத மாதிரி பண்ணலாங்கிற வேலையில தான் போயிட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் எல்லாம் வந்துருச்சுன்னா மக்கள் வந்து ஒன்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வர பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது. சும்மா வந்துட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது இன்னும் நிறைய நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பேசினோன்னா அறிவிக்கிறோம். ஆன்லைனில் இந்த பத்திரப்பதிவு செய்யறதுக்கான மாற்றங்கள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை ஃபோக்கஸ் இப்படி பண்ண போகிறோம். அதான், நான் ஆல்ரெடி வந்து நாங்கள் லான்ச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் லான்ச் மாதிரி பண்ணியாச்சு. முக்கியமான இந்த ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று வரப்போகிற நாட்களில் ஃபுல்லாமே அதை வந்து சாஃப்ட் லான்ச்சுங்கிறது இப்போ கம்ப்ளீட் லான்ச் ஆயிரும். அடுத்துக்கு மற்ற டாக்குமெண்ட்ஸும் அது எப்படி என்ன பண்ணமோ அதை நாங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். அதிகாரிகளுக்கு நம்ம என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை கொடுக்குறோம்? ஜென்ரலாக வந்து மக்களுக்கு எந்த இன்னல்களும் கொடுக்கூடாது. லஞ்சங்கிற வார்த்தை வந்து இந்த சப் ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்குள்ளாரி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்குள்ளாரி இருக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம்.